ஒரு முக்கியமான வேலையாக காலையில் எழுந்த உடனே ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்க. அவங்களோட வயலில் பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருந்தது. நான் வீடியோ எடுத்தது கொஞ்சம் தான், இன்னும் அதிகம் மயில் நல்ல பெரிய பெரிய தோகையோடு நிறைய ஓடிட்டு இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பனைமரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்க அந்த காட்டு மயில் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே மணி 9 கிராஸ் பண்ணிடுச்சுங்க. இதுக்கும் மேலே விட்டால் நம்ம பசி நம்மளை கொண்டுட்டோன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே அவசரமாக இட்லி செஞ்சு அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, நான்வெஜ் செஞ்சால் நல்லா இருக்குமே டக்குன்னு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. குழம்புல இருந்து பீஸை மட்டும் தனியாக எடுத்து செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுவேன். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே குழம்புக்கு நம்ம என்ன மசாலா ஆட் பண்ணுமோ அது செகண்ட் டைம் ரிப்பீட்டடாக திருப்பி இந்த சிக்கனுக்கு தனியாக ஆட் பண்ணி செய்யும்போது இதோட டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே இட்லி கொஞ்சோண்டு நம்ம சிக்கன் குழம்பு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் காலையில் டிஃபன் நல்லா போச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கருவேப்பிலை மிட்டாய் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. சரி, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 150 ml அளவிற்கு சின்ன படியில் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேங்க. தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு மீன் சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோ நமக்கு நல்லது கிடைக்குமோ அது வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 2 ஸ்பூனுக்கு மேலே ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வேறு எந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் சரி கம்மியாக சாப்பிடுங்க. அது ஒரு ஸ்பூன் காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிடலாம், இல்லையா 2 ஸ்பூன் காலையிலே கூட சாப்பிடலாம், இல்லை நைட்டே சாப்பிடலாம். அதுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஏன்னா அளவோடு எடுத்துக்கலாம். இது முடி நல்லா வளருது சாப்பிட்றதால. இப்போ நான் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தீஞ்சிரும் டக்குன்னு, அதனால் மெதுவாக ஃப்ரை பண்ணால் போதும். அதிக கருக்கக்கூடாது. இதை வந்து வறுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 3 பவுல் அளவுக்கு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கழுவி காய வச்சது எடுத்துருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உலர்த்தி வச்சதால இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. இப்போ கரண்டியில் இதை நான் ரொம்ப நேரம் கலரை பார்த்தேன், என்னால் முடியலை. கடைசியில் எங்கள் வீட்டில் நீட்டாக இருக்க 2 ஸ்பூனை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம கொரியன் ஸ்டைல் சாப்ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. 2த்தையும் வச்சுட்டு கலரும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்லா இலையெல்லாம் சுருங்கி பார்த்தீங்கன்னா மொறுன்ட்டு ஆகிடும். அந்த மாதிரி ஆனோடனே ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுறலாம். ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்த அதே படியில் ஒரு படி துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃப்ளாக்ஸ் சீடோட வச்சிடறேன். இது சூடாக ஆறட்டும், அப்புறம் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை தனியாக பவுடர் பண்ணிக்கிறேங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பெரிய பிளேட்டில் குட்டிச்சிட்டு அதே ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு, தேங்காய், அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஸ்வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எடுத்திருக்கேன். கொட்டெல்லாம் எடுத்துட்டு டேட்ஸ் மட்டும் ஒரு 10க்கு மேலே எடுத்திருக்கேன். அதையும் அதுக்கப்புறம் நான் திராட்சை எடுத்துருக்கேன், உலர்ந்த திராட்சைங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி நம்ம கருவேப்பிள்ளையோட சேர்த்துடலாம். இதில் ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன், லைட்டாக தான் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வாசனை பிடிக்காதுன்றவங்க ஏதாவது வேறு ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் ஒன்று சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கணும்னு அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.